எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக வந்திருக்க M10X M60 கன் ஸ்கின் தான் சுற்றி எடுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன கன் ஸ்கின்னுக்கு வந்தோம், அவங்க எந்த கன் ஸ்கின்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு தேவையானது அந்த டாக் M10 தான். ஆனால் அவனுங்க எந்த M10 கொடுத்தாங்க நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஓரில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் M10ம் M60யும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை அந்த டாக் M10 தான். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோமோ ஃபஸ்ட் ட்ரிக்கு முதல்ல யூஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பாட்டு தான். இப்போ என்ன பண்ணோம்னா அல்ட்ரா பாட்டாக மாற போகிறோம். அல்ட்ரா பாட்டாக மாறியாச்சா? இப்போ என்ன பண்ணோம்னா கிளியர் கேட்சாவை 2 டைம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சென்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், லாகின் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சர்வரை குழப்பிட்டு அந்த M10 கிரட்டை நான் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு கோல்டு ராயலில் ஒரு 10 ஸ்பின்னை போடலாம். கோல்டு ராயலில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு டேரெக்டாக அங்கே வந்துடணும். டேரெக்டாக வந்து இங்கே ஸ்பின்னை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்னு என்ன தராங்க பார்த்துடலாம். அவ்வளோதான், கைனாகாரம் ஃபஸ்ட்டு ஸ்பின்னை நாமத்தை போட ஆரம்பிச்சிட்டான். செகண்ட் ஸ்பின்னில் என்ன தரான் பார்த்துடலாம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. என்ன தர போகிறான் பாருங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி தான் கைஸ், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒரே ஷாக்கு தான். கைனா காலையில் ஷாக் கொடுத்துட்டான். காலையில் 5 மணி கைஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம். இதுக்கப்புறம் தான் கைஸ் ஒரு சம்பவமே ஆகுது. பேசாமல் தூங்கிக்கலாமேன்ற மாதிரி நானாக போய் வாண்டடாக மாட்டிட்டேன் கைஸ். அந்த டாக் M10 தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்பின்னை போட ஆரம்பிச்சாச்சு. அதில் நானும் ஸ்பின் பண்ணுறேன். டோக்கன் தான் தரானே தவிர மற்ற எந்தையுமே தரமாட்டான். சரி பேசாமல் அந்த M60 தரானா அதுவும் தரமாட்டானுங்க இந்த கைனா பசங்க. நானும் ஸ்பின் பண்ணி டைமண்டை பார்த்துக்கோங்க. 2302 இருக்குது. நான் ஸ்பின் பண்ணி முடியும்போது எந்த டைமண்ட் இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்களே பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு ஈவெண்ட்டில் வேறு ஸ்பின் பண்ணிருப்பேன், அதையும் பாருங்கள். இது எப்போ தான் முடியும் நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் போயிட்டு 2x ஸ்பீடில் வச்சுட்டு வந்துடுறேன். இது முடிகிற மாதிரி தெரில. ஃபஸ்ட் டைம் தான் ஏதோ பாவம் பார்த்து கொடுத்தான்னு நினச்சேன் கைஸ். ஆனால் 2வது டைம்லாம் தவிர விட்டாங்க கைஸ். நான் கைனா பையன் பாருங்க கைஸ், நானும் பண்ணுறேன். டோக்கன் தான் தரானே தவிர என்ன தர மாட்டானே கைஸ். டோக்கன் கூட பாருங்க கைஸ், 3 2 1 3 2ன்னு கொடுத்துட்ருக்கானுங்க. கரெக்டாக கண்ணில் காட்ட மாட்டானுங்க. பாருங்க எப்படி ஏமாத்துறானுங்க பாருங்க. அவ்வளோதான், இதுதான் அந்த ஈவெண்ட்டோட லாஸ்ட் ஸ்பின்னு. இதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டில் கையே ஆக மாட்டேன். மொத்தமாக ஒரு 255 டோக்கன் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன்ஸ் வச்சு நான் இப்போது அந்த M10லாம் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தான் ஏற்கனவே டாப் கொடுத்துட்டானுங்க இங்கே பெற்று. அதனால் நெக்ஸ்ட் விங்கி ஈவெண்ட்டில் இன்னொரு நல்ல கண்ணாக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிறத பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வாழ வேண்டியதான். இதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் உள்ளார போகலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை கைஸ், இந்த EVO டபுள் பேரில் எடுத்தே ஆகணும்னு. இப்போ அது ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்னில் எதுவுமே தரல. அப்புறம் என்ன, செகண்ட் ஸ்பின்னை போட ஆரம்பிச்சிடலாம். போட்டாச்சு. என்ன தர போகிறாங்கன்னு தெரில. எனக்கு மற்ற கண்ணெலாம் தரவே வேணாம், இந்த EVO டபுள் பேர் மட்டும் தந்தால் போதும். அதை சொல்ல நான் சுற்றிட்டுருக்கேன். கடைசியிலே பார்க்கலாம் என்ன தராங்கன்னு. ரைட்டு, இதுலேயும் ஏமாத்திட்டானுங்க. நெக்ஸ்ட் ஸ்பின்னை போடலாம். ஆனால் அதுக்கு டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ டாப்அப் பண்ணி வந்துடலாம் வாங்க. அவ்வளோதான், வீக்லி ஒன்று போடாச்சு. இதுலேருந்து வர டைமண்டை டேரெக்டாக ஸ்பின் பண்ணிடலாம். என்னடாது, ரொம்ப ஸ்பின்னு போடு. ஓகே, போட்டாச்சு. எதுவுமே வரமாட்டான் போலே. இந்த கைனாக நல்லா பிளான் பண்ணி தான் கைஸ் பண்ணுறான்.
இவன் எதுவுமே இந்த சீக்கிரமாக தரவே இல்லை எனக்கு. எல்லாமே லாஸ்ட் ஸ்பின்ல தான் தரானுங்க. அவன் நான் கேட்கறத தர மாட்டானுங்க. அவனுங்களாவனு தரானுங்க. அதெல்லாம் எப்படி காய்ஸ் நம்ம வச்சு ப்ளே பண்ணுறது? ஃபஸ்ட்டுக்கு காய்ஸ் பேரட் வீல் தான், பேரட் வீல் தான். அதுதான் நல்லா இருந்தது. ரொம்ப மோசம் பண்ணுறான் இவனுங்க இதில். பாருங்க 49 லக் வந்துடுச்சு. லாஸ்ட் ஸ்பின்ல தான் தருவான்றானுங்க. டைமண்ட் ஃபுல்லாக காலி. அவ்வளோதான் தரானுங்க. ஓகே வந்துட்டானுங்க. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இதோட வீடியோ முடிஞ்சது. நானும் அப்படியே கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.